தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க 7 நாட்களுக்கு பிறகு இன்று மாலை அனுமதி வழங்கப்பட உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக சென்று வருவதற்கு ஏதுவாக நடைபாதையில் யூரோப்கான் டைல்ஸ் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, பணிகள் எப்போது முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இது குறித்து சுற்றுலா பயணிகள் கூறுவது என்ன? விரிவான விவரம். கௌதமி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் சீசன் போது சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது அதிகமாகவே காணப்படும். சில நாட்களுக்கு முன்பாக பல்லை குற்றால அருவியில் அசுல் என்ற சிறுவன் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பலமுறை இதற்காக கூட்டம் போட்டு ஆலோசனை மேற்கொண்டு அந்த பாதுகாப்பு பணிகள் என்பது மும்முரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை பிரதான அருவியில் நடைபாதையில் பழைய கற்களை பெயர்த்தெடுத்து, அதாவது அதிக வெள்ள நீரிலும் அதிக தண்ணீரின் போது கூட, அதாவது பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ நடந்து செல்லும் போது வழுக்காத அளவிற்கு யூரோப்கான் டைல்ஸ் என்ற ஒரு டைல்ஸ் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த பணிகளும் தொய்வில்லாமல் நடைபெற்று வருகிறது. ஓரிரு நாட்களில் இந்த பணிகள் அனைத்தும் முடிவு எதிர்பார்க்கப்படுகிறது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.